வணக்கம். ஈரோடு ஆறுமுகம் ஜோதிடர், சோழி பிரசன்ன ஜோதிடர், அகத்தியர் வழியில் மகரிஷி வழங்கிய ஜோதிட 108 ஜோடி பார்க்கக்கூடிய ஆறுமுகம் உங்களிடத்தில் வாசிக்கிறேன். இந்த வருடம் விசுவாச வருடம் அனைத்து கிரகத்திற்கும் நான் பலன் சொல்லி முடித்துவிட்டேன். மேச ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் அனைத்து கிரகங்களுக்கும் அனைத்து ராசிகளுக்கும் நான் நன்றாக பலன் சொல்லி இருக்கிறேன். நீங்கள் அந்த பலனை கேட்டு அறிந்து கொண்டு இருப்பீர்கள். சில பேர் பார்க்காது இருப்பவர்கள் என்னுடைய யூடியூப் நம்பரை ஆறுமுகம் பெரிசாமி ஈரோடு என்று சொல்லி என்னுடைய சப்ரைஸை ஓப்பன் பண்ணி ஒரு 300 படத்து பக்கமாக விட்டிருக்கிறேன், பாருங்கள். அதே போல் இந்த ராசியில் என்னென்ன நடக்க போகிறது, என்னென்ன நடக்க இருக்கிறது என்று விரிவாக உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு சர்ப்ரைஸை செய்து பார்த்திருப்பீங்களானால் நாளையிலிருந்து உங்களுக்கு ராகு பயிற்சியும் குரு பயிற்சியும் சொல்ல விரும்புகிறேன். ஏன் என்றால் நீங்கள் இந்த 12 ராசிக்கும் பார்த்திருக்கிறீர்களா இல்லையா என்பது எனக்கு நன்றாக தெரிய வேண்டும். பார்த்திருந்தால்தான் நான் நாளைக்கு உங்களுக்காக 108 சோழியும் போட்டு ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ராகு பயிற்சியும் குரு பயிற்சியும் எந்த அளவுக்கு வேலை செய்கிறது என்று மிக துல்லியமாக நான் எழுதுவேன். அதாவது பஞ்சாங்கத்துக்கும் சோழிக்கும் வித்தியாசம் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். பஞ்சாங்கம் என்பது வேறு, சோழி என்பது வேறு. பஞ்சாங்கம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக எழுதியிருப்பார்கள். நம்பர் மாறினா கூட கிரகம் மாறிவிடும், நாளிகை மாறினாலும் நட்சத்திரம் மாறிவிடும், டைமு மாறினாலும் ராசி மாறிவிடும். சோழி அப்படி அல்ல. சோழி என்பது உருட்டி விட்டால் 1 விழுவும் 2 விழுவும் தாயம் விழுவும். அந்த அளவுக்கு சாமர்த்தியம் அந்த காலத்திலேயே புராணத்திலேயே சோழி மூலியமாக தான் சில அரசர்கள் நாட்டை விட்டு போயிருக்கிறார்கள், ஜாதகத்தை விட்டு இல்லை. ஆகவே நீங்கள் இதை நன்றாக புரிந்து எனக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அதாவது இந்த 12 ராசிக்கும் இந்த ஒரு வாரமாக நான் நன்றாக பதில் சொல்லியிருக்கிறேன். பதில் நன்றாக இருக்கிறது என்று எண்ணும் வாசகர்கள் சர்ப்ரைசர் செய்து இதை நீங்கள் பார்த்திருப்பீங்க. ஆனால் நான் வருகின்ற வியாழக்கிழமையிலிருந்து ராகு கேது குரு பகவான் 3க்கும் தனித்தனியாக பலன் சொல்லுவேன். நீங்கள் அந்த பலன் சொல்வதை பொறுத்து நீங்கள் சர்ப்ரைஸை செய்வதை பொறுத்து தான் நான் பலன் சொல்வேன். நன்றாக தெரிந்து பயந்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாமே நல்லா இருக்கும். அது இன்னொன்று சொல்கிறேன், பெண்களே, நகை விலை ஏறாது, பயந்துக்காதீங்க. லட்சத்துக்கு வந்து பயந்துக்காதீங்க. 60 ரூபாய்க்கு கீழே நகை இறங்கும். இப்போது ஏறுவதெல்லாம் இந்த அச்சய தேதிக்காக நகைக்கடைக்காரங்க கொஞ்சம் ஏற்றுறாங்க இறக்குறாங்க. முக்கியமான அதெல்லாம் கிடையாது. நகை விலை இறங்கும், கண்டிப்பாக 60 விட்டு இறங்கும். ஒரு 3 மாதத்தில் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அதுக்குள்ள நீங்கள் நகையெல்லாம் கொஞ்சம் 6 பவுன் 1 பவுன் 2 பவுன் வாங்கிக்கோங்க. ஆனால் இப்பொழுது கொஞ்சம் மார்க்கெட்டு ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும். அது இன்னொரு சொல்கிறேன், நமக்கு இந்த வருடம் இந்த அக்கினி நட்சத்திரத்திலிருந்து தப்பிச்சுக்கலாம். மழை நன்றாக பெய்யும். அக்கினியே நமக்கு தெரியாது, கவலைப்படாதீங்க. அக்கினி எப்படி காப்பாற்றுறது, ஐயோ அக்கினி சுற்றுலா செல்லாமே அப்படின்னு கணக்கெல்லாம் போடாதீங்க. அக்கினி நன்றாக நமக்கு இருக்கும். அக்கினிக்கு தெரியாது. மழை நன்றாக பெய்யும். எல்லா அணைகளும் நிரம்பும். தண்ணிக்கு பஞ்சமே கிடையாது. தண்ணி கிடைக்காது என்று யாரும் நினைக்காதீர்கள். மழையால் சில இடங்கள் அழிவுக்கு காரணமாக இருக்கிறது. வடநாட்டிலிருந்து தமிழ்நாடு வரைக்கும் மழையால் நன்றாக பொழியும். மக்களின் நன்றாக தெரிந்து புரிந்து எனக்கு நீங்கள் சர்ப்ரைஸை செய்து நீங்கள் பார்த்தீங்களானால் நான் புதன்கிழமை வியாழக்கிழமை உங்களுக்கு குரு பயிற்சியும் ராகு பயிற்சியும் நன்றாக தெளிவாக ஆராய்ந்து உங்களுக்கு சொல்லுவேன். வணக்கம்.